இந்த காலத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேஷண்டோட பிளட் குரூப்பையும் டீடைல்ஸையும் எனக்கு அனுப்புங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். வாங்க மேடம். சரி. ஓகே ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். சார், இவங்க தான் நம்ம சிஐ சாரோட ஒய்ஃப். வணக்கம்மா. வணக்கம் உட்காருங்க. டாக்டர், என் குழந்தைக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. குழந்தையோட பேர் என்னம்மா? பூஜா. பூஜா. வயசு என்னம்மா ஆகுது? 8 வயசு ஆகுது. டேப்லெட் எழுதி தர்றேன், ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. அப்பவும் உடம்பு சரியாகலன்னா குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர், வரேன் டாக்டர். வாங்கம்மா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் மேடம். எஸ் சார். குழந்தையோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. குழந்தைய செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காங்களா? நோ சார். அப்போ ஆர்கன்ஸ்க்காக பண்ணிருக்காங்களா? ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு சார், ஆனா குழந்தை உடம்புல இதயம் இல்லை சார். டெட் பாடி எப்போ பார்த்தீங்க? காலையில் 5 மணிக்கு பார்த்தேன் சார். ராத்திரி 11 மணிக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்தேன், அப்போ டெட் பாடி இல்லை. காலையில் 5 மணிக்கு தண்ணி பாய்ச்ச வந்தேன், அப்போ டெட் பாடி இருந்தது. சரி போங்க. அப்படின்னா நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணிக்குள்ள டெட் பாடியை கொலைகாரன் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கான். அந்த நேரத்தில் எதுக்கு சார்? அந்த நேரத்தில் தான் பவர் எப்பவும் கட் ஆகும். சிசிடிவியில் மாட்டிக்காம கொலைகாரன் ரொம்ப நேக்காக பண்ணியிருக்கான். சுற்று வட்டாரத்தில் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். நைட் ஏதோ பர்த்டே பார்ட்டி நடந்த மாதிரி இருக்கு சார். கேக் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சார், இவன் ஏதோ சைக்கோ மாதிரி தெரியுது சார். இந்த அளவுக்கு கொடூரமா குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்கான். அவனோட மோட்டிவ் என்னன்னே தெரியலையே சார். இது எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு தோணுது. குழந்தைங்களோட இதயத்தை யாரோ பணம் கொடுத்து வாங்குறாங்க. இதயத்தை எடுத்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கணும். ரஃபிக் சார், காஞ்சிபுரமில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் ரீசெண்டாக ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்கான்னு செக் பண்ணு. எஸ் சார். முக்கியமாக 8 வயசு குழந்தைங்களுக்கு. அப்படியே இந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. வண்டி எடு. ஓகே சார்.